மறைவு ஸ்தானத்துல ஒரு பாவ கிரகம் மறைஞ்சு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. அது துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? இவர்களுடைய சந்தோஷத்திற்காக தன்னை வருத்தி கொள்ளும் நபராக தான் இருக்க போறீங்க. இந்த துலாம் ராசி நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருக்கும். இவங்க இந்த பிரபஞ்சத்தையே ஆள்வதற்கு உண்டான பொறுமை இவர்களுக்கு இருக்கும். இடையூறுகள் இல்லாம நீங்க இந்த 2.5 வருடத்தை கடக்கவே முடியாது. அதுதான் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் கொடுக்கின்ற பலன்கள். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல புதுசா சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி. எல்லா இடத்துலயும் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு தான் இந்த சனி பயிற்சி. ஏன்னா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆயுள் காரகன்னால, அதுவும் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான பொழுதுல எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு பயம் இருக்கும். எங்க நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருமா, எல்லாரும் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது கூட எல்லாரும் கொஞ்சம் அந்த கடன் பட்டா கூட கொஞ்சம் அது மன ஆறுதலா இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு மரணங்கள் நேர்ந்துருமா அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த சனியினுடைய பெயர்ச்சியில எல்லாருக்குமே இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்க போகுது, அந்த ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 நட்சத்திரம், இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள், அடுத்த ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்து சேரும். பொறுப்பு நமக்கு வந்துருமே அப்படின்ற மாதிரியாக ஒரு தாமரை இலைநீர் தண்ணீர் போலதான் இருப்பாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப சுதாரிப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதே சமயத்துல குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அப்படியே உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. உயிர்னா என்னன்னா, அதாவது அந்த எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தாவது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் தான தர்மங்களை செய்யறதுல ரொம்ப பெரிய மனசு இருக்கக்கூடியவர்கள். யாருக்குமே ஒரு நல்ல ஒரு இதுவே இல்லை. அதாவது நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோட யாரு எங்க கஷ்டப்பட்டாலும் உடனே போய் அவங்களுக்கு முன்னின்று தன்னால் என்ற உதவிகளை செய்யறதுல முன்னோடியாக திகழ்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். வீட்டிற்காக மெழுகாக தேய்ந்தவர்கள்னு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களாக தான் இருக்கும். தன்னுடைய பெற்றோர்களுக்காக, குழந்தைகளுக்காக, அடுத்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்து, தன்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் படிக்காம இருந்திருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பரவாயில்ல, 24 மணி நேரம் உழைச்சாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ருணரோக சத்ரு சனியாகப்பட்டது. இவர்களுடைய தொழில்ல எதிரிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க ஃபேஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நல்ல நேர்கொண்ட பார்வையோடு, நிமிர்ந்த ஒரு முகத்தோடு, ஒரு புன்னகையோடு, முகத்துல ஒரு புன்னகையோடு எல்லாத்தையுமே சமாளிக்கும் திறனுடையவர்களாக தான் இருப்பாங்க. அந்த சனி பகவான் நிறைய ஒரு வைராகியத்தை கொடுக்க போறார். நம்மளும் இந்த இடத்துல ஏன்னா கடந்த காலத்துல நீங்க பட்ட அவமானங்கள் அவ்வளவு, அசிங்கங்கள் அவ்வளவு, அதாவது பணத்தை வச்சே, வருமானத்தை வச்சே உங்களை எல்லாருமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு வீடு கட்டுறது ஒரு விஷயமா, ஆனாலும் அந்த வீடு கட்டுற விஷயத்த வச்சு உங்களை அதிகப்படியாக அவமானப்படுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப நபர்களே, உங்களுடைய உறவினர்களே பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. இது எல்லாத்தையுமே மனசுல ஒரு வைராகியமா வச்சுட்டு எனக்குன்னு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நான் எல்லாத்தையுமே சாதித்து காமிப்பேன் அப்படின்ற அளவிற்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு தருணம்.
6ஆம் இடத்துல அந்த பாவ கிரகம் இருக்கும் போது மிகப்பெரிய அளவுல ஒரு உத்வேகம் வரக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே விருப்பப்பட்டு பண்றீங்களா அப்படின்னா அங்கதான் இருக்கக்கூடிய அந்த கேள்வி. எல்லாத்தையுமே விருப்பப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு பண்ண முடியாத ஒரு மனநிலையில இந்த துலாம் ராசி என்பர்கள் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு உலகத்துக்காக நம்ம செய்யறோம், சமுதாயத்திற்காக செய்யறோம், என்னுடைய குழந்தை அங்க நல்லா இருக்கணும், போன இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்யறேன். இப்படி மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்காக தன்னை வருத்தி கொள்ளும் நபராக தான் இருக்க போறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த சனியின் பெயர்ச்சியால் உங்களுடைய உத்தியோகத்திலையும் தொழிலையும் பெருமளவு ஈடுபாடு இருக்காது. ஆனா அது ஈடுபாடு இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ண போறீங்க. அதுதான் அந்த ருணரோக சத்ரு சனின்றது உங்களுக்கு வேலை செய்ய போகுது. அதே சமயத்துல கடன் வாங்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமாகும். எப்படியாவது கடன் வாங்கியாவது இந்த விஷயத்த நம்ம சாதிச்சு முடிச்சிடணும், ஒரு வீடே கட்டணும் அப்படின்ற போது நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சிடும், அதனால நம்ம கடன் வாங்க போறோம், ஒரு பர்சனல் லோன் போடுவோமே, ஒரு 5 லட்சம் போடுவோமே, ஒரு 10 லட்சம் போடுவோமே, இப்படின்னு அந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்களை தூண்டுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிக விரைவாக, சனின்னு சொன்னாலே ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய ஒரு டைம், ஆனா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த சனியினுடைய பயிற்சி அவர்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து அந்த வேலையில ஒரு தொய்வையும் கொடுக்கும். ஒரு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருக்கும், ஆனா அந்த பதவி உயர்வுல உங்களால பெருமளவுக்கு ஈடுபாடோட செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அந்த வேலையில ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள், கழுவுற மீன்ல நழுவுற மீனுன்னு சொல்லக்கூடிய ஒரே அன்பர்கள் நம்ம சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அப்படி அப்படி போயிட்டு எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனையில நம்ம தலையிட்டாதானே நமக்கு பிரச்சனை, அதனால நம்ம அந்த பிரச்சனை இல்லாமலேயே நம்ம வெளியில எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்ற மாதிரியாக அந்த பிரச்சனைகளை கண்டு விலகி செல்பவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். உங்களுக்கு இந்த ருணரோக சத்ருஸ்தனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்புகள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள், அவர்களுக்கு எல்லோருக்குமே உடல் நலன்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு டைம். ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு பெரிய பெரிய ஆபரேஷன் லெவலுக்கு கூட கொண்டு வந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால உடல் தொந்தரவுகள் ஏதாவது வந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகி என்ன ஏற்பாடுகளை பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீவ்ன்றது இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது. அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து விசாகம் நட்சத்திர அன்பர்கள். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமளவு பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த பிரபஞ்சத்தையே ஆழ்வதற்கு உண்டான பொறுமை இவர்களுக்கு இருக்கும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த பொறுமை இருந்துமே நாங்க எல்லாத்தையுமே சாதிச்சோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அங்கதான் நீங்க நேர்மையா இருக்கிறீங்களே, அந்த நேர்மையான குணம் உங்களை எல்லா இடத்துலயும் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இருப்பீங்க. பட் பெரிய பெரிய உயர் பதவிகள்ல உயர் அதிகாரிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விசாக நட்சத்திர அன்பர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் அதிகாரிகள்ன்ற ஒரு லெவல்ல இருக்கிறீங்களோ, உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கிறாங்களோ அந்த பொறுப்புகள்ல ரொம்ப கவனத்தோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. இது இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு பலன்ல நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி நகரக்கூடிய ஒரு டைம். அந்த வாய்ப்புகள்ல சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. இடையூறுகள் இல்லாம நீங்க இந்த 2.5 வருடத்தை கடக்கவே முடியாது. அதுதான் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் கொடுக்கின்ற பலன்கள். அதனால ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்க, புதுசா ஒரு தொழில் முயற்சிகளே எடுக்கிறீங்க, இல்ல புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க, இல்ல ஒரு மேல் படிப்புக்கே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நீங்க அதை எதிர்மறையாக நினைச்சு ஒரு ஸ்லோ டவுன் ஆயிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். நான் தான் சொன்னேன் இல்லையா, கடன் வாங்கியாவது இந்த விஷயத்த நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு வெறி உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது. திருமணமானவர்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அது பெருமளவு உங்களுக்கு பாதிப்பு
பாதிப்புகளை, குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுக்காத ஒரு சனி பெயர்ச்சியாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் 65 வயதுக்கு மேல இருக்கிறவங்க உடல் நலன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது சின்னதா ஒரு ஸ்லிப்பாகி கீழே விழுந்தா கூட 2.5 வருஷத்துக்கு அப்படியே படுத்த படுக்கையில போட்டுரும். அதுதான் அந்த ருணரோக சத்ரு சனி கொடுக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள். அதனால மருத்துவ செலவுகள் ஏதாவது எடுக்கணும், இல்ல மருத்துவத்துக்கு காப்பீடு போட்டுட்டீங்க அப்படின்னா மாசம் மாசம் ஒரு 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 கமிட்மெண்டா நீங்க அதை வச்சுக்கோங்க. வயதானவர்கள் எல்லோருமே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வராது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு சனி பயிற்சி எந்த மாதிரியான ஜாதக ரீதியாக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.